ஆனால் வினையேன் அழுதால் அழுதே அடியடைந்தவர் யாரு? அவ்வளோதான். அவரை மாதிரி நம்ம எங்கே அழப்போகிறோம் இல்லையா? சரி, சுவாமி குருவாக வருவார்ல, அவர் குருவாக வரும்போது எப்படி இருப்பார்? அதுக்கு யாராவது டெஃபினேஷன் சொல்லி காலையில் கொஞ்சம் பார்த்தோம். குமரகுருபர சுவாமி சொல்கிறாரு, கருணை திருவுருவாய் காசினிக்கே தோன்றி குருபரன் என்றோர் திருப்பெயர் கொண்டுன்னு பார்த்தோம். அருபரத்து ஒருவன் அவனியில் குருபரனாகி அருளிய பெருமை. மாணிக்கவாசக சுவாமி குருவாக வந்ததை பார்ப்போம். மரிசேர் கையினே அந்த பாட்டில் சுந்தரமூர்த்தி சுவாமி சொல்லுவார், என்னுடைய குருவே அப்படின்னு சொல்லுவார். சரியா? அப்புறம் ஒளவை பாட்டிக்கு குருவாக வந்தது விநாயகர். அதெல்லாம் பார்த்தோம்ல நம்ம. சொல்லுங்கள். அதுக்கு எப்படி இருக்கணும்? அதுக்கு ஒரு அடையாளம் நீங்கள் பாட்டு சொல்லணும். எனக்கு சித்தாந்தத்துலேருந்து சொல்லலாமா? 20 சொல்லணும். கண்ணுதலும் கண்டக்கரையும் மறைத்து. கண்ணுதல்னா என்னது? நெற்றிக்கண். நமக்கெல்லாம் கிடையாது, நல்ல வேலை. இந்த 2 கண்ணுக்கே தூக்கம் தாங்க முடியல, 3வது கண்ணு இருந்தால் என்ன? அதனால் அவருக்கு நெற்றிக்கண் உண்டுல, அதான் கண்ணுதலும் கண்டக்கரை. சுவாமிக்கு என்ன அடையாளம்? இதை மறைச்சிட்டு வந்தாராம். சரியா? அதனால் அது ஞாபகம் வச்சுக்கணும். அது நீங்கள் அதுக்கப்புறம் எடுத்துடலாம். 20 போட்டுக்கோங்க. 20 பாட்டு தான். அதோட ஆசிரியர் யார்? அருள்நந்தி சிவாச்சாரியார். நெஞ்சு விடு தூது யார் எழுதின நூல்? உமாபதி சிவம். அவரோட குரு யாரு? மறைஞான சம்பந்தர். அவர் தன்னோட குருவை எப்படி சொன்னார்? வெம்பும் பிறவி அலை வீழாமல் வீடழித்த சம்பந்த மாமுனி என் தம்பிரான். வெம்பும் பிறவி அலை வீழாமல் வீடழித்த. வீடுன்னு எந்த வீடு? அழித்த சம்பந்த மாமுனி என் தம்பிரான். குருவேடமாகி குணங்குறி ஒன்றில்லா பெருவேடமாய் நிறைந்த பெம்மான். இதெல்லாம் அவர் சொன்னது தான். உமாபதி சிவம் மறைஞான சம்பந்த பெருமான் நூல் செய்யலை, ஆனால் அவர் வாங்கின அவ்வளோ உபதேசத்தையும் தான் இவர் என்ன செஞ்சுருக்காரு? 8 நூலாக. நமக்கு சித்தாந்தம் மட்டும் 8. அது அல்லாமல் உமாபதி சிவம் வேறு என்ன நூல் செஞ்சுருக்காரு? தேவார அருள்முறை திரட்டு, கோயில் புராணம், அப்புறம் போச்சே எக்கச்சக்கம் செஞ்சுருக்காரு. தெரிஞ்சிட்டு வாங்க என்ன. சரி, இந்த மெய்யையும் பொய்யையும் வச்சு இப்போ காலையிலேருந்து இப்போ என்ன தான் பார்த்துட்ருக்கோம்? எது மெய்? ஆமாம். அதுக்கு உங்கள்கிட்ட அந்த நெஞ்சு விடு தூது இப்போ சொன்னால அதே நூல் தான். அது யார் செஞ்சது? உமாபதி சிவாச்சர். அதில் குறிச்சிக்கோங்க. மெய்யர்க்கு மெய்யன், வினைக்கு வினையாயினன், பொய்யர்க்கு பொய்யாய பொய்யினான் ஐயன். அப்போ அவர் நமக்கு மெய்யாக இருக்கணும்னா நாம் எப்படி இருக்கணும்? நாம் மெய்யாக இருக்கணும். உள்ளொன்று வைத்து. ஆமாம். துகளறு போதம்னு கேள்விப்பட்டிருக்கீங்களா? என்னது? சிவஞான போதம்னா நமக்கு அறிமுகம். துகளறு போதம்னா அது என்னது? இல்லை, அது என்னது? அது ஒரு நூல். முதல்ல துகளறு போதம்னா என்னது? அந்த ஒரு நூல். அந்த நூலில் அவர் சொல்கிறார் பாருங்க, குறிச்சிக்கோங்க. எல்லாம் பொய்யென்றே என்னை காட்டி எம்பிரான். பொய்ங்கிறத காட்டுறதுக்கு நமக்கு யார் வேணும்? சுவாமி. அவரோட அனுக்கிரகம் இருந்தால் தான் எது பொய் எது மெயின் நமக்கு தெரியும். திருவள்ளுவர் எது சொல்லியிருக்காரு? யாருக்கு ஞாபகம் வருது? அப்பொருள்
அவங்களுக்கு ஒரு கரவொலி கொடுத்துருங்க. அப்புறம் எப்பொருள் எத்தன்மை தாயினும் அப்பொருள் மெய்ப்பொருள் காண்பது அறிவு. நான் ரெண்டாவது சொன்ன குறள் வந்து 355. முதல்ல சொன்னவங்கள்ல எப்பொருள் யார் யார் வாய் கேட்பினோம், அது வந்து 423. இவர் தன்னோட குருநாதரை பார்க்காரு. யார்? திருவதிகை மனவாசகம் கடந்தார். அவரோட குருநாதர் யார்? மெய்கண்ட தேவநாயனார். அவரை பார்க்கும்போது அவருக்கு என்ன தோணுதான், பெண்ணை புனல் சூழ் வெண்ணை ஸ்வேதவனன். ஸ்வேதவனன்னா என்னது? வெண்காடர். பொய்கண்டு அகன்ற மெய்கண்ட தேவன். என்னதான்? பொய்கண்டு அகன்ற மெய்கண்ட தேவன். ஞானாசிரியர் எப்படி இருக்கணுங்கிறதுக்கு இயல்பு. சரி, இந்த நூல் வந்து கேள்வியை இவர் கேட்டு பதில் இவரே கொடுத்தாரா? எப்படி அமைஞ்சிருக்கு? சரி, இப்போ நான் பொது சிறப்புன்னு காலையிலையும் சொன்னேன் இல்லையா? ஒவ்வொரு பொருளுக்குமே பொதுன்னு ஒரு நிலை, சிறப்புன்னு ஒரு நிலை. நம்ம பொது நிலையில் நமக்கு என்ன பேர், அல்லது நம்ம அந்த நிலைக்கு என்ன பேர் சொல்லலாம்? பொது நிலையை வேறு என்ன பேர் சொல்லலாம் நமக்கு? பெத்த நிலை, கட்டு நிலை. உண்மைன்னா சிறப்புன்னா முக்தி நிலை. இப்போ பெத்த நிலை, அடுத்தால எந்த நிலைக்கு போகணும்? அவ்வளோதான். சரி, அதை யார் தருவா நமக்கு? அந்த சிறப்புங்கிற நிலையை நம்ம அடையிறது எப்படி அடையிறது? ஒரு விண்ணப்பம் போட்டால் கொடுத்துருவாரா? செய்யணும். அப்படி தரக்கூடிய பெருமான் எந்த நிலையில இருந்து தாராரு நமக்கு? தடத்த நிலை. தடத்த நிலையில் அவர் எப்படி இருப்பார்? சொரூப நிலையில் இருப்பார். தடத்த நிலையில் உருவம் தாங்கி தனியாக இருப்பாரா? எப்படி இருப்பார்? நாமரூபத்தோட உருவம் தாங்கி தனியாக இருப்பாரா? எப்படி இருப்பார்? அருள் செய்யணும்னாலே கூட யார் இருக்கணும்? பேரே என்னது தான்? அருள் இல்லையா? அருளது சக்தியாகும் அரண்தனக்கு. சக்தி தன் வடிவேதென்னில் தடையிலா ஞானமாகும். ஞானமே வடிவமானவள் அம்பாள். சரியா? சரி, அப்போ சுவாமி வந்து அம்பாள் கூட இருக்கும்போது நமக்கு என்ன தராரு? வெறும் அருள் போதுமா? பொருளும் தரணும், ஞானமும் தரணும். ஞானம் பொருள். திருவருட்பயன் ஒரு நூல் படித்தோமா? தன் நிலைமை மண்ணுயிர்கள் சார தரும் சக்தி பின்னமிலான் எங்கள் பிரான். நாங்கள்லாம் மனப்பாடம் பண்ணி ஒப்பிச்சோம். திருவருட்பயனில் குறள் தானே, மனப்பாடம் பண்ணி ஒப்பிச்சோம் நாங்கள்லாம். தன் நிலைமை சிவமான் தன்மையை தாரார் சுவாமி. சரியா? தன் நிலைமை மண்ணுயிர்கள் சார தரும் சக்தி பின்னமிலான். அம்பாளோட சேர்ந்து அவள் தானே அருள் தாரா நமக்கு. அவள் மூலம் நமக்கு எல்லாத்தையும் தந்துருதாரு சுவாமி. இதெல்லாம் நீங்கள் கோயிலுக்கு போனால் அம்பாள் சன்னதியில் நிற்கல. இப்போ போனோம்ல ஒரு கோயிலுக்கு, அம்பாள் சன்னதியில் நிற்கல. இது ஞாபகத்துக்கு வரும். தன் நிலைமை மண்ணுயிர்கள் சாரத்தரும் சக்தி பின்னமிலான். அதில் அந்த உற்சவமூர்த்தி வருவாங்கல்ல, சப்பரத்துக்கு வரும்போது வருவாங்கல்ல, அம்மையப்பராவும் வரலாம், பிரியாவிடை கூட, இல்லை சோமாஸ்கந்தராவும் வரலாம். அவங்கள பார்க்கும்போது இந்த குறள் வந்து உங்கள் மனசில் ஓடும். சித்தாந்த மனசுக்குள்ளே ஓடிக்கிட்டே இருக்கணும். இங்கே சாமி கும்பிடும்போது திருமுறை நமக்கு தெரியும், படிச்சிருவோம், பரிச்சயம். சரியா? ஆனால் இன்றைக்கி யாராவது மதுரை பதிகம் படிப்பீங்கன்னு பார்த்தோம். மீனாட்சி சொக்கநாதருக்கு அது மட்டும் படிச்சிங்களா? சரி. சொக்கநாதர் மீனாட்சின்னு மதுரை பாட்டை என்ன செஞ்சிடலாம்? மங்கையர்க்கரசி பாட்டு தவிர வேற என்ன இருக்கு மதுரைக்கு? வீடலால வாயிலாய். வேற
வரமாட்டேக்க. ஆ ஐயவே சென்று செய்யனே திரு ஆலவாய். சரி, மந்திரமாவது நீர் வேற. இது சித்தாந்தம் கிடையாது, ஆனால் இந்த நேரத்தில் உங்களுக்கு நினைவு ஊட்டி விட்டுருவோன்னு தான். சரிதானே? வேற உரையும் எம் ஆதியே இல்லையா? வேற பிள்ளைத்தமிழ், மீனாட்சி பிள்ளைத்தமிழ். வேற வெரி குட். வேத வேள்வியை சிந்தனை செய்துள்ளல். வேற நீல மாமிடற்று ஆலவாயினான் பாலதாயினார் ஞாலமாழ்வரே அண்ணலாலவாய் நன்னினார்த்தனை எண்ணியே தொழ திண்ணம் இன்பமே. நீங்கள் சந்தோஷமாக இருக்கணும்னா ஆலவாய் பெருமானை வணங்கணும். அதனால் சாமி என்ன நினச்சார், அங்கேருந்து மதுரையிலேருந்து கோயில்பட்டிக்கு போட்டு வந்துட்டார் உங்களுக்கு. சரிதானே? அதனால் நீங்கள் அது இப்போ போனோம்ல, அதை சொல்கிறேன். சரிதானா? அதனால் அங்கே நிற்கல நீங்கள் இந்த வரியை அண்ணலாலவாய் நன்னினான் தானே எண்ணியே தொழ திண்ணம். கன்ஃபார்மாக திண்ணமாக இன்பமாக இருக்கலாம். சரிதானே? வேதியா வேத கீதா என்னம்மா? உழைத்தானே எல்லாருக்கும் முன்னே தோன்றி. அதனால் எல்லோரும் சொக்கநாதர் அருள் பெருக. சரிதானே? சரி, நம்ம பிறவிக்கு வர்றதுக்கு முந்தின நிலைக்கு என்ன பேர்? உயிர் பிறவியே எடுக்கலை, ஒரு அறிவாக்கு ஒரு உயிராக கூட வரல, ஒரு தாவர வர்க்கமாக கூட வரல. அப்போ அந்த நிலைக்கு என்ன பேர்? கேவல நிலை. பிறவிக்கு வந்த நிலைக்கு என்ன பேர்? நல்ல தைரியமா? அவ்வளோதான். இங்கே தப்பாக சொன்னால் பயம் கிடையாது, பெஞ்சிலெல்லாம் ஏற வேண்டாம். தப்பெல்லாம் திருத்தத்தான் வந்திருக்கோம். தைரியமாக சொல்லுங்க என்ன? சரி. சரி, இப்போ ரெண்டாவது பாட்டை அப்போ பார்த்து முடிச்சிட்டோமா? 5. ஆமாம், பார்க்கணும். அதுதான் பார்க்கணும். இப்போ பதி பசு பாசம் 3 பொருளை இன்றைக்கி தெரிஞ்சுக்கிட்டோம் இல்லையா? இந்த 3 பொருளில் எதெல்லாம் அனாதி, எதுக்கெல்லாம் ஆதி உண்டு? பதினா கடவுள், பசுன்னா உயிர், பாசம்னா ஆணவம் கண்ம மாயை. இதில் இந்த 3ல் எதுக்கெல்லாம் ஆதி உண்டு, எதுக்கெல்லாம் ஆதி கிடையாது? அனாதி எதெல்லாம்? முப்பொருளும் அனாதி. ஏற்றுக்கிடாது மனசு. எதுவும் நீங்கள் பாடம் கேட்டு கேட்டு பழக்கிக்கோங்க என்ன? 3மே அனாதி. அனாதினா ஆதி இல்லாதது. சரி, இப்போ இந்த அந்த பாட்டில் ஊடையில் சொல்லியிருந்திருக்கணும் எனக்கு. அதாவது மாயையிலேருந்து தான் சுவாமி நமக்கு எல்லாத்தையும் படைக்கிறாருன்னு பார்த்தோம். அப்படி தானே பார்த்தோம், முதற் காரணம்னு பார்த்தோம். அப்போ இந்த மாயையிலேருந்து வெளியே வரணும். மாயையில் இருக்கும்போது நம்ம சும்மாவும் இருக்க மாட்டோப்போ என்ன செஞ்சுருந்தோம்? மாயையில் மயங்கி நிறைய பாவத்தை சேர்த்துருந்தோம். பாவத்தை எப்படி தான் தீக்கிறது? ஆஹா, கரவலி கொடுத்துருங்க. நான் எதிர்பார்த்த ஆன்சர் நான் நிறைய தடவை கேட்கல, ஒரே தடவையிலே வந்துட்டு. எவ்வளோக்களோ நீங்கள் பஞ்சாட்சரம் ஜெபிக்கீங்களோ அவ்வளோக்களோ உங்கள் சாபம் பூரா என்ன செஞ்சிடும்? நீங்கும். பாவம் நீங்கும். சாபமும் வாங்கியிருப்போம்ல, எத்தனை பிறவிலே யாற்றையெல்லாமல் வாங்கியிருப்போம். பாவம் செஞ்சதால் வேற நமக்கு துன்பம் வேற வருதில்ல. இதெல்லாம் நிவர்த்தி பண்ணதுக்கு ஒரே வழி என்ன வழி தான்? ஆமாம், அது ஒரு குறைய ஒரு நாளைக்கு ஒரு கோடி நாமம் போதும். சரிதானே? பூவனூர் புனிதன் திருநாமம் 100,000 நான் சொல்லலை, அப்பர் சுவாமி சொல்லியிருக்காரு. கோடியர்ச்சனைன்னு எங்கெல்லாமா கேள்விப்படுதோம். சாமி நாமத்தை நீங்கள் கோடி தடவை சொல்லுங்கள். எந்த இதுக்கும் பெரிய செலவெல்லாம் கிடையாது. நீங்களே கோடி தடவை நாமம் சொன்னால் போதும்.
நீங்கள் சொல்கிறது நல்லா தான் இருக்குது. கோடி தடவை யார் எண்ணுறது, அதில் எத்தனை எண்ணிக்கை விடுவோம், தூங்குவோம், எந்திரிப்போம், எல்லாம் நடக்குமே. அதுக்கு தான் நீங்கள் கோயிலில் பண்ணணும். கோயிலில் ஜெபம் பண்ணிங்கன்னா அளவு ஜாஸ்தி. நீங்கள் குறைய பண்ணினாலும் எண்ணிக்கை கவுண்ட்டு நிறைய கூடும், இன்ஃபைனைட். சரிதானே? அதனால் கோயிலில் போனால் கண்டிப்பாக எதுக்கு நேரம், தரிசனத்தை முடிச்சுட்டு ஒருத்தரோட ஒருத்தர் பேசக்கூடாது. என்ன செஞ்சிடணும், ஜெபம் பண்ண உட்காந்துடும். ஜெபத்தை பண்ணிவிட்டு எந்திச்சு வந்துடும். சரிதானா? சரி. சாமி எப்போ நம்ம கூட இருப்பார், எப்போ நம்மளை விட்டு இருப்பார்? ஆஹா, அடுத்தாலே லட்டு மாதிரி வந்துட்ட. இமைப்பொழுதும் என் நெஞ்சில் அவர் இமைப்பொழுதும் நம்மளை விட்டு நீங்காமல் இருக்கணும்னா நாம் என்ன செய்யணும், இமைப்பொழுதும் நாம் மறக்கக்கூடாது. இதை நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணணும், அவ்வளோதான். அவரை நம்மளை இமைப்பொழுதும் விட்டு நீங்கக்கூடாதுன்னா நாம் அவரை இமைப்பொழுதும், ஆனால் இமைப்பொழுது தான் நினைக்கிற மாதிரி சூழல் வருது. என்ன, ஒரே வார்த்தை தான், பிகாஸ் வி ஆர் வெரி பிஸி. சரியா? அந்த பிஸியெல்லாம் கொஞ்சம் கொஞ்சமாக என்ன செஞ்சுட்டே வந்துடணும், குறைச்சி சுவாமி கூட இந்த இவர் சொல்வார் அருணகிரிநாதர், நீயும் நானுமாய் ஏக போகமாய் இருகும் வகை பரம். ஆனால் அதுக்கு அந்த இது ட்ரை பண்ணணும், அப்போ தான் அது வரும். அவர் கூடயே நம்ம இருக்கிற மாதிரி ஒரு சூழலை உருவாக்கிட்டே வந்துகிட்டே இருக்கணும். சரிதானா? சரி. இந்த பஞ்சபூதத்துக்கும் நம்ம உடம்புக்கும் ஏதாவது சம்மந்தம் இருக்கா? உடம்புல பஞ்சபூதம் இருக்குது. எப்படி இருக்குது? எங்கே நீர் இருக்குது, எங்கே நிலம் இருக்குது, எங்கே நெருப்பு இருக்குது, எங்கே காற்று இருக்குது. சரி சரி. சரி, பார்த்துருவோம். எதுக்கு இந்த பார்த்துருவோம், சொல்லி கொடுத்தாரு நமக்கு. 4வது பாட்டே உங்களுக்கு என்ன தான் சொல்லி கொடுக்க போகுது, பஞ்சபூதங்களோட வடிவம் என்னன்னு சொல்ல போகுது. சரியா? சரி. இதில் என்ன சொல்லியிருக்கு, பஞ்சபூதங்கள் மேலே என்னன்னு தெளிவாக எல்லாருக்கும் தெரியும் இல்லையா? யாருக்காவது தெரியலன்னா கை தூக்குங்க, சொல்லி கொடுத்துட்டு அடுத்தது போயிடலாம். எதெல்லாம் பஞ்சபூதம்? நிலம், நீர், நெருப்பு, காற்று, ஆகாயம். சரிதானே? இல்லை, நம்ம உடம்புல எலும்பு இருக்கா, தசை இருக்கா, தோல் இருக்கா, நரம்பு இருக்கா, ரோமம் இருக்கா? இது எல்லாம் பிருத்திவி, நிலம். மண்ணுன்னு சொன்னாலும் சரி, பிருத்திவின்னு சொன்னாலும் சரி, நிலம்னு. எலும்பு, தசை, தோல், நரம்பு, முடி. அச்சா, நீர் அப்படின்னா நாக்கில் வாயில் என்ன இருக்கு, உமிழ்நீர். தோல்ல இருந்து என்ன வரும், வியர்வை. உடம்புக்குள்ள நீரா என்ன இருக்கு, ரத்தம். அப்புறம் நம்ம குடிக்கிற நீர்லாம் வெளியே கழிவா போகணுமே, சிறுநீர். அப்புறம் விந்து. சரிதானா? சரி. அப்புறம் நெருப்பு என்னதுலாம், பசி. தீயா பசிக்கு சொல்லுவோமா? பசி. வேற தாகம், தூக்கம். தூக்கம் தூக்கம். அப்போ பசி, இந்த உண்டுண்டு உறங்குவதன்றி வேறொன்று அறியேன்னு சொல்லுவார்ல, அந்த ரெண்டையும் ஞாபகம் வச்சுக்கோங்க. சரியா? உண்பது உணவு, உறங்குவது ரெண்டையும் எடுத்துக்கிட்டோன்னா அதுவும் நெருப்பு தான். தாகம், அதான் நீர் வேட்கை, அதுவும். அப்புறம் சோம்பல். சோம்பல் இருக்குல்ல, தாமச குணம் இருக்குல்ல, அது என்னது தான், நெருப்பு தான். அடுத்து காற்று. காற்று உடம்புல இருக்கிறதுனால நம்ம என்னெல்லாம் செய்கிறோம், காற்று உடம்புல இருக்கிறதுனால நம்ம என்னெல்லாம் செய்ய முடியுது, சுவாசம். புக்கில் இருக்கா? சரி. ஓடுதல், தாண்டுதல், நடத்தல், படுத்தல், அமர்தல். இப்போ கிளாஸில் உட்காந்துருக்கிறதுக்கே எதுதான் காரணம், அது தெரியாது நமக்கு. சித்தாந்தம் படிக்க வரை காற்றால் தான் நம்ம உட்காந்துருக்கோங்கிறது நமக்கு தெரியாது. அடுத்து ஆகாயத்தால் என்னெல்லாம்,
என்னாச்சு? ஆகாயத்தால் என்னலாம்? மயக்கம், விருப்பு வெறுப்பு, அச்சம், நாணம், எக்ஸட்ரா எக்ஸட்ரா. சரிதானா? நாலா பாட்டு தானே பார்த்துட்டு இருக்கோம். பஞ்சபூதங்கள் ஆன்ம தத்துவம் பஞ்சபூதங்கள். அதான் நாலாவது பாட்டு தானே பார்த்துட்டு இருக்கோம். சரி, அது வரைக்கும் பார்த்துட்டு போனோம் நம்ம. சரி, இப்போ கரணங்கள் வந்து உள்ளேயும் கரணம் இருக்குது, வெளியவும் கரணம் இருக்குன்னு சொன்னோம். அந்த 2 ரகம் தானே, வேற ரகம் இருக்கா? அந்த கரணங்கள்னு ஒன்று இருக்குது. அது எத்தனை? 4. என்னதெல்லாம்? மனம், புத்தி, சித்தம், அகங்காரம். ஆமாம், மனம், புத்தி, சித்தம், அகங்காரம். மனசு எங்கே இருக்குன்னு கேட்டால எல்லாரும் என்ன சொல்லுவோம்? இங்கே கை வைப்போம். இங்கே மனசு இல்லை, இங்கே நெஞ்சு தான் இருக்குது. நெஞ்சம் உமக்கே இடமாக வைத்தனுக்கு தான் இது பொருந்தும் இல்லையா? மனசு என்ன செய்யாது? கண்ணுக்கு தெரியாது. புத்தி எங்கே இருக்குன்னு கேட்டால் எல்லோரும் எங்கே கை வைப்போம்? இங்கே என்ன இருக்குது? மூளை தான் இருக்குது, இங்கே புத்தி இல்லை. சரியா? புத்திங்கிறது ஒரு தத்துவம். சரி, அடுத்தால சித்தம் எங்கே இருக்குது? அதுவும் அதே மாதிரி தான், நம்ம எங்கேயும் கை காட்டலாம் முடியாது. அதுதான் அந்த கரணம்னே பேர். அப்போ மனசு வந்து ஒரு விஷயத்தை பற்றுது, புத்தி வந்து இதுதான் நிச்சயிக்கு. நான் கேள்வி கேட்டால் நீங்கள் பதில் சொல்கிறீங்கல்ல, அது எதை வச்சு? சித்தம். உங்களுக்கு சித்தம் எடுத்து கொடுக்க, நீங்கள் கேட்ட பழைய பாடத்தெல்லாம் உங்கள் சித்தம் என்ன செய்யுது? ஆனால் கரெக்டாக கிளாஸில் தூங்காமல் கேட்டிருக்கணும், கேட்டுட்டு மறக்காமல் இருக்கணும். இந்த 2 இருந்தால் கரெக்டாக உங்களுக்கு சித்தம் எடுத்து கொடுத்துட்டே இருக்கும். சரியா? அப்புறம் அகங்காரங்கிறது நான் சொல்கிறேன், நீங்கள் தளத்துக்கு போங்க, இதை படிங்க, இதை செய்யுங்கன்னு சொல்கிறேன்ல. இப்போ அது மாதிரி அதுக்கு ஒரு எழுச்சி உங்களுக்கு எது கொடுக்கும்? அகங்காரம். நம்ம உலகியல் பூர்வமாக அகங்காரம் சொல்லுவோம்ல, அது வேறு. அகங்காரம் மமகாரங்கிறோம்ல, அது வேறு, இது வேறு. அப்போ இருக்கிறதுல டாப்பு வந்து மனமா சித்தமா? இப்போ மனசை சாமிகிட்ட வைக்கணுமா, சித்தத்தை சாமிகிட்ட வைக்கணுமா? எங்கேயோ போயா சில்லறேன். சித்தம் சிவமாக்கி செய்தனவே தவமாக்கும் அத்தன். சரியா? சுவாமி கூட இருந்தார்னா நமக்கு செய்கிற செயலெல்லாம் தவமாயிருமா? கொஞ்சம் யோசிச்சு பாருங்களேன். என்ன செஞ்சாலும் தவமாகணும்னா சித்தத்தை யார்கிட்ட வச்சிடணும்? வைக்கணும். இதுதான் ஈஸி ரூட்டு, நமக்கு எல்லாம் கொடுத்துட்டே வராங்க. ஆக அதை படித்து பார்ப்போம். சித்தம் தெளிவீர்கள், ஞானசம்பந்த பெருமான் தேவாரம் தான் நினைக்கிறேன் வரும். சரிதானே? சரி, இப்போ முக்குணங்களும் வெளிப்படாத காரண நிலையில் நின்ற பிரகிருதி, அந்த குணங்கள்லாம் வெளிப்பட்டு 3 குணம் பார்த்தோம்ல, சாத்வீகம், ராட்சசம், தாமசம், அந்த 3 வெளிப்பட்டு தன்னில் சமமாக நிற்கக்கூடிய நிலைக்கு வருது. அந்த நிலையில் அதுக்கு என்ன பேரா? குணத்தத்துவம். அந்த வெளிப்பட்டதை வியத்தம் என்றும், வெளிப்படாமல் நிற்கும்போது அதுக்கு என்ன பேர்? அவ்வியத்தம். அப்போ பிரகிருதிக்கு என்ன பேர்? அவ்வியத்தம்னு இன்னொரு பேரும் உண்டு. சரியா? அது வெளிப்பட்டா வியத்தம். அதில் இருக்கலாமா? அந்த பேஜ் 20 பாருங்க, சித்தம்னு ஒரு டைட்டில் இருக்குல்ல. சரி, இந்த குணத்தத்துவம் சித்தம்ங்கிற அந்த கரணம். சரியா? சித்தம் வந்து ஆன்மா எதையும் சிந்திப்பதற்கு கருவியாக இருக்குது. சிந்திச்சா என்ன நடக்கும்? நீங்கள் சிந்திக்கிறீங்க, அல்லது நான் இப்படி கேள்வி மாற்றி கேட்கட்டா? இல்லை, நீங்கள் சுவாமியவே சிந்திச்சிட்ருக்கீங்க, அப்போ சுவாமி என்ன செய்வார்? சிந்திப்பார் அவர் சிந்தை உள்ளானை. ஏன் வரமாட்டேக்கு? சிந்திப்பார் அவர் திருமுறை வாக்கியங்களையே உங்கள் பேச்சு வழக்கில் வரணும். நம்ம வார்த்தையை வச்சு எந்த பதிலும் சொல்லாதீங்க, ஞானிகள் வாக்கை தான் சொல்லணும். சரி, அடுத்து புத்திக்கு வந்துருதோம். சரியா? முக்குணங்களும் சமமாக நிற்கிற குணதத்துவத்தில் எது தோன்றுது? புத்திங்கிற அந்த கரணம். புத்தியில் எது கூட இருக்கும்? சாத்வீகம் கூட இருக்கும். எது குறைய இருக்கும்? மற்ற 2.
ஒன்றிலிருந்து மற்றொன்று தோன்றுது அப்படின்னா பரிணாமம், அதாவது மாற்றம் அடைகிறதுன்னு அர்த்தம். சரிதானே? சரி, அப்போ குணத்தத்துவத்திலேருந்து புத்தி எப்படி தோன்றும்னு பார்த்தோம். இப்போது குணத்தத்துவம் புத்தியாக பரிணமிக்கும்னு சொன்னால், புத்தியாக பரிணமிச்ச அப்புறம் அந்த குணத்தத்துவம் தன் நிலையில் நின்று தனக்குள்ள செயலை எப்படி செய்ய முடியும் அப்படின்னு நம்ம யோசிக்கலை, அவங்க வந்து யோசிக்க வைக்காங்க நம்மளை. சரியா? இந்த பரிணாமத்தில் 2 வகை இருக்கான். இந்த பாலை காய்ச்சி உர ஊற்றுனா அது என்னதாயிரும்? அது வந்து முழு பரிணாமம். அந்த வெண்ணெயை அப்படியே கொஞ்ச நாள் வச்சுருந்தா அதில் என்ன வந்துடும்? அப்போ ஒரு பகுதி வந்து புழுவாக மாறிட்டுன்னா அதுக்கு பேர் என்னதான்? ஏகதேச பரிணாமம். வச்சது வெண்ணையா, ஆனது என்னது? புழு. அதனால் அந்த அப்படி ஏகதேச பரிணாமம் அப்படின்னு சொல்லி, இந்த பிரகிருதியிலேருந்து எப்படி காரியம்லாம் தோன்றுதுன்னா பால் தயிராகிற மாதிரி முழு பரிணாமம் கிடையாது. வெண்ணெயில் புழு தோன்றுவது போல் ஏகதேச பரிணாமம். இப்போ ஒரு தத்துவம் வந்து இன்னொரு தத்துவமாக பரிணமிக்கும். அப்புறம் பரிணமித்த பின்பு பரிணமிக்காது நிற்கக்கூடிய பகுதி முன்னை தத்துவமாக நின்று அதற்குரிய செயலை செய்யும். சரிதானே? என்னன்னாலும் செஞ்சுக்கிடலாம். அதுக்கு தகுந்த மாதிரி சுவாமி எல்லா அமைப்பையும் வச்சுருக்காரு. சரி, இப்போ நம்ம முக்குண வசப்படுதோம். அதில் சாத்வீகமாக இருக்கும்போது சரி, நல்லபடியாக இருக்கும். ராட்சச குணத்தில் இருக்கும்போது நம்மளுடைய மனம் வாக்கு காயம் செய்யக்கூடிய நடவடிக்கைகளுக்கு என்ன தண்டனை? கேட்கல. நரகம். வேற அச்சு மாதிரி பிறக்க ஆரம்பிச்சிருவோம். வேற வளாரினால் அடித்து தீய பந்தமும் இடுவர் பார்க்கில் பரிவே ஆகும். சித்தியார் இவரும் சொல்லுவார், அப்பர் சுவாமியும் சொல்லுவார். புளியம் வளாரால் மோதுவிப்பாய் இல்லையா? அப்போ பார்த்து கவனமாக இருந்துக்கோங்க. சாமி திடீர்னு கையில் என்ன எடுத்துகிட்டு வந்துடலாம், புளியம் வளாறு எடுத்துகிட்டு வந்தாலும் வந்துடலாம். அடி வாங்காமல் இருக்கணும்னா சித்தாந்த மாணவர்கள் திருமுறை மாணவர்களெல்லாம் சாமி என்ன செய்ய மாட்டார்? அடிக்க மாட்டார். என்ன சரி, இந்த பிள்ளைகள் உயிரை காப்பாற்றணும்னு தேருது, யோசிக்குது, எதெல்லாம் மாயையோ அதை விட்டுட்டு ஒரு நாளை ஒதுக்கிட்டு வந்துடுது அப்படின்னு நல்ல கருணையோடு நம்மளை காப்பாற்றிடுவார். ஓகே, சரி. இந்த சாத்வீக குணம் வந்து அடுத்த பேரா பாருங்கள். பிரகாசம், மென்மை, அமைதி அப்படிங்கிற இயல்புகளெல்லாம் தோற்றுவிக்குது. ராட்சச குணம் வந்து வன்மை, செயல் ஊக்கம், கொடுமை அப்படிங்கிற செயலெல்லாம் தோற்றுவிக்குது. தாமச குணம் வந்து மந்தம், மூடம், மோகம். தாமச குணத்துக்கு நம்மளோட ஆக்டிவிட்டியில் கொஞ்சம் எக்ஸாம்பிள் சொல்லலாமா? சோம்பல், தூக்கம், ஃபேஸ்புக், வாட்ஸ்அப், டிவி, செல்லுன்றதே முதல். அப்புறம் நான் கொஞ்சம் ரெஸ்ட் எடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு காலையில் எந்திரிக்க தாமதமாக்குறது, இது தாமச குணம் தான். அதுக்கப்புறம் ஏதாவது ஒரு வேலை செஞ்சால் நான் கொஞ்சம் நேரம் ஓய்வு எடுக்கணும் சொல்லியிருக்காரா? அப்போ சாமி எவ்வளோ ஓய்வு எடுக்கணும்? 224 புவனத்துக்கு அவர் எல்லாம் 5 தொழில் பண்ணிகிட்டு இருக்காரு. அவர் ஓய்வு எடுக்காரா? அவர் ஓய்வு எடுத்தால் நம்ம கதி என்னது? முடிஞ்சிருக்கு, அவ்வளோதான். சாமியை நினைக்க நம்மகிட்ட தாமச குணம் வராது. சரிதானே? அவர் எப்போதும் ஊழி காலத்தில் உலகம் ஒடுங்குது, சாமி ரெஸ்ட் எடுப்பாரா? அப்பவும் நடனம் தான். நீங்கள் அவரை நினச்சி அவரை சிக்கரு பிடிச்சாச்சுன்னா நம்மகிட்ட இந்த சோம்பேறித்தனம் நம்மளை விட்டு என்ன செஞ்சிடும்? ஓடி போயிடும். சரிதானா? சரி, அப்போ நம்ம இந்த மாதிரி தாமச குணம் நம்மகிட்ட வராமல் இருக்கணும்னா சாமிகிட்ட அப்பர் சாமி கேட்ட மாதிரி நின் பணி பிழைக்கில் புளியம் வளாரால் வெளுத்து கட்டிடு. என்ன ஏன்னா சாமிக்கு இந்த பாட்டை படிச்சிருங்க, நம்மளை பணி பிழைக்க விடாமல் வச்சுக்குவார். பணியை விட்டுறலாமா செய்யணுமா?
பாடும் பணி, எழுதும் பணி, சிந்திக்கும் பணி, பேசும் பணி, இல்லையா? எல்லாம் இருக்குல்ல. இந்த பணியெலாம் நம்மகிட்ட இருக்கணும். அப்படின்னா நான் இதை விட்டுட்டேன்னா நீ என்ன ஒரு தட்டு தடையை இன்னைக்கு செய்யலையா அப்படின்னு எனக்கு சொல்லணும். அம்மா மாதிரிலாம் பிள்ளைகள் என்ன செய்வாங்க? ஏய் ஹோம்ஒர்க் எழுதலையா? ஏய் அதை செய்யலையா? ஷூக்கு பாலிஷ் போடலையா? டியூஷன் போகலையா? ஸ்கூலுக்கு நேராச்சு போகலையா சொல்கிறாங்களா இல்லையா? அது மாதிரி நமக்கு தாய் யார், தந்தை யார்? தாய் நீயே, அம்மையே அப்பா, அப்பன்னி, அன்புடைய மாமனும் மாமியும், இல்லையா? எல்லாமே அவர் தான் நமக்கு. சரி, அப்போ சாத்விக குணத்தால் இன்பமும், ராட்சச குணத்தால் துன்பமும், தாமச குணத்தால் மயக்கமும். மயக்கமாக கலக்கமான்னு பாட்டை கேட்டால் போதாது, அதெல்லாம் இல்லாமல் நம்மளை பார்த்துக்கணும். மயக்கமும் வேண்டாம் நமக்கு. ஏன்னா எப்போதுமே நம்மளை விட கீழாக இருக்கிறவங்கள தான் பார்க்கணுமா. எவ்வளோ பேர் ஊனமுற்றவங்களை பார்க்குறோம் உலகத்தில். கண் தெரியாதவங்க இத்தனை பேர் இருக்காங்க, காது கேட்காதவங்க இத்தனை. திருமுறையை பாடுறதுக்கு வாயை கொடுத்து பாடலைன்னா அந்த ஊமையாக பிறந்தவனுக்கும் நமக்கு என்ன வித்தியாசம்? ஆமாத்தூருங்க தலத்துக்கு ஞானசம்பந்த பெருமான் பாடுறாரு. பெருமானை காணாத கண்ணெல்லாம் காணாத கண், பேசாத நாவெல்லாம் பேசாத நாவ், கேளாத செவியெல்லாம் அது கேட்காது. கேட்கக்கூடிய காதே கிடையாது, கேட்காது என்ன அப்படின்னு அழகாக எடுத்து சொல்லியிருப்பார். சரி, அப்போ நமக்கு குணத்தத்துவத்திலேருந்து புத்தி தோற்றம் தோன்றுது. அது வந்து ஆன்மா எதையும் இன்னதுன்னு நிச்சயிக்கிறதுக்கு எது நமக்கு குணத்தத்துவத்திலேருந்து வரக்கூடிய புத்தி தத்துவம். எதையும் நிச்சயிக்கணும்னா எது நமக்கு புத்தி தத்துவம் தான் கூடவே இருக்கும். சரிதானா? சரி, இப்போ இந்த வகுப்புக்கு ஐயோ பாவமாக உட்காந்துருக்காங்கல்ல அமைப்பாளர், அட்மிஷன் போட்டு அங்கே ஆர்டர் வந்துடுது ஆதீனத்தில். 60 பேர் இருந்தால் தான் ஒரு கிளாஸுன்ட்டு 60 பேரை திரட்டுறதுக்கு அவங்க படுற பாடு இருக்குது பார்த்தீங்களா? சரியா? சரி, இப்போ இந்த வகுப்பில் சேர்றதை வச்சு எனக்கு சாத்விக ராட்சசம் தாமசம் சொல்லுங்க வைப்போம். சித்தாந்தத்தை அப்ளை பண்ணிடுவோம். சாத்வீகம் அதாவது சேரணும், வகுப்பில் வரணும், சாத்வீகம். சரியா? அதுக்கப்புறம் சேரவும் மாட்டேன், வரவும் மாட்டேன், ராட்சசம். இல்லை, நான் அடுத்தால சேருதேன், அப்புறம் சேருது. அதான் சேர்ந்துட்டு வராமல் இருக்கிறதும் இல்லை, நான் அடுத்தால சேருதேன், நான் அப்புறம் சேருதேன், அது என்னது? தாமசம். இதை வச்சுக்கோங்க. அப்போ நீங்கள் இப்போ எதில் இருக்கீங்கன்னு நீங்களே உங்களுக்கு அப்ளை பண்ணிக்கணும். சாத்வீகமா ராட்சசமா என்னம்மா?